இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு நான் கொண்டு வந்திருக்கிற மோரெல்லாம் சீக்கிரம் காலியாக போகுது. மத்த நாளை காட்டிலும் இன்னைக்கு வியாபாரம் நல்லா சூடு பிடிக்கும். பாட்டிமா, எனக்கு கொஞ்சம் மோர் கொடு. ஐயோ குரங்கு! பாட்டிமா, பயப்படாத. வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால ஒரே தாகமா இருக்கு. இந்த சிரட்டையில மோர் ஊத்துனேன்னா குடிச்சிட்டு ஓடியே போயிடுவேன். குரங்கே, மோரெல்லாம் வித்து போச்சு. நான் தலையில வச்சிருக்கிறது வெறும் காலிப்பானை. சரி பாட்டி. எப்படியோ ஒரு வழியா அந்த குரங்க ஏமாத்திட்டேன். மோர் விக்கிறவள அந்த குரங்குக்கு என்ன தெரியும்? எப்படியோ ஒரு கப்பு மோரோட காசை மிச்சம் பண்ணிட்டேன். நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு அந்த குரங்கு நம்பிருச்சு. சரி சரி, அந்த குரங்கு திரும்ப வந்தாலும் வரும். நாம வந்த வழியே திரும்ப போயிடலாம். பானை நிறைய மோரை வச்சுக்கிட்டு வெறும் பானைன்னு சொல்லி என்னையே ஏமாத்திரியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. குரங்கு தன் கையில் இருந்த சிரட்டையை கோபமாக அந்த பானையின் மேல் எறிந்தது. சிரட்டை பட்டு பானையில் ஓட்டை விழுந்தது. என்ன ஏதோ சத்தம் கேக்குதே? வேகமா காத்தடிக்கிறதுனால மரத்தோட கிளை ஒடிஞ்சு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியா அந்த குரங்க ஏமாத்தி தப்பிச்சிட்டேன். பானை ஓட்டை வழியாக மோர் ஒழுகி கொண்டு வந்தது பொன்னம்மாளுக்கு தெரியவில்லை. ஒரு சொட்டு மோர் கூட இல்லாம பானை காலியா இருக்கே. பானையில சின்ன ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியாதான் மோரெல்லாம் சிந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த குரங்காத்தான் இருக்கும். மோர் குடுக்கலன்ற கோவத்துல என்னோட பானையை உடைச்சிருச்சு. பேசாம அந்த குரங்குக்கு ஒரு கப்பு மோர் கொடுத்திருந்தா என் பானையை உடைச்சிருக்காது. ஒரு கப்பு மோரை மிச்சம் பண்றேன்னு நினைச்சு ஒரு பானை மோரை கோட்டை விட்டுட்டேனே. என்னோட பேராசையால என்னோட வருமானமும் போச்சு. காலி பானையை தனது தலையில் வைத்துக் கொண்டு கவலையுடன் வீடு நோக்கி நடந்தாள் பொன்னம்மாள். இந்த குளத்துக்குள்ள 2 மீன்கள் கொழு கொழுன்னு அழகா நீந்திக்கிட்டு இருக்கே. ஏதாவது தந்திரம் பண்ணி இந்த 2 மீன்களை ஏமாத்தி சாப்பிடணும். மீன்களே, நான் சொல்ற விஷயத்த கவனமா கேட்டீங்கன்னா உயிரோட இருக்கலாம். கொக்கே, ஏன் பயமுறுத்துற? விஷயத்தை சீக்கிரமா சொல்லு. மீன்களே, இந்த குளத்துல தண்ணி குறைவா இருக்கிறதுனால அடிக்கிற வெயில சீக்கிரம் வத்திரும். தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் உயிரோட எப்படி இருப்பீங்க? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நான் மேல பறந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது தூரத்துல ஒரு குளத்தை பார்த்தேன். அந்த குளத்துல நிறைய தண்ணி இருக்கு. கொக்கே, நாங்க எப்படி அங்க போக முடியும்? கவலைப்படாதீங்க, என்னோட அழகால உங்க 2 பேரையும் அந்த குளத்துல போய் விட்டுறேன். சரி கொக்கே, எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட அழகுல கவ்விக்கிட்டு முதல்ல ஒருத்தரை கூட்டிட்டு போறேன். என் கூட முதல்ல யார் வர்றது? நண்பா, முதல்ல நீ போ, அடுத்ததா நான் வர்றேன். சரி நண்பா. குளம் தூரமா இருக்கிறதுனால வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதனால நீ பொறுமையா இருக்கணும். கொக்கே, நீ என் நண்பனை விட்டுட்டு வர வரைக்கும் நான் பொறுமையா காத்திருப்பேன். கொக்கு சொன்னது அனைத்தும் உண்மை என்று 2 மீன்களும் நம்பின. முதலில் ஒரு மீனை அந்த கொக்கு தனது வாயில் கவ்விக்கொண்டு சென்றது. மீனை ஏமாற்றி தூக்கிச் சென்ற கொக்கு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அந்த மீனை சாப்பிட்டு முடித்தது. மீனே, உன்னோட நண்பன் அந்த குளத்துல விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நீ வா, உன்னையும் அந்த குளத்துல விட்டுட்டு வந்துடுறேன். அந்த மீனிற்கு கொக்கின் மேல் சந்தேகம் வந்தது. கொக்கே, அந்த குளம் ரொம்ப தூரத்துல இருக்குன்னு சொன்னியே, இவ்வளோ சீக்கிரமா எப்படி திரும்பி வந்த? அது வந்து நான் வேகமா பறந்து போனேன். கொக்கே, பொய் சொல்லாத. உன்னோட தந்திரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க 2 பேரையும் சாப்பிட்றதுக்காக தான் எங்களை ஏமாத்தி இருக்கிற. முன்ன பின்ன தெரியாதவங்க சொல்ற எந்த விஷயத்தையும் நம்பக்கூடாதுன்னு இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்ன விஷயத்த உண்மைன்னு நம்பி என்னோட நண்பனை இழந்துட்டேன். இது எனக்கு ஒரு நல்ல பாடம். உன்னோட தந்திரம் என்கிட்ட பலிக்காது. கொக்கின் நயவஞ்சகத்தை அறிந்த மீன் வேகமாக தண்ணீருக்குள் மூழ்கி அந்த இடத்தை விட்டு சென்றது. என்னோட முட்டாள்தனத்தால ஒரு மீனை கோட்டை விட்டுட்டேனே. இன்னொரு மீனையும் சாப்பிட முடியவில்லையே என்ற வருத்தத்தில் அந்த கொக்கு பறந்து சென்றது.